கல்லிலே கலைவண்ணம் கண்டார்னு தமிழ்நாட்டோட கலைத்திறனை புகழ்ற அளவுக்கு தமிழ்நாட்டோட கோவில் சிற்பங்கள் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். கோவில்களை நினைச்சாலே சிற்பங்கள், கடவுள் சிலைகள் மட்டுமில்ல, பூணூல் அணிஞ்ச அர்ச்சகர்களும் நம்மளோட நினைவுக்கு வருவாங்க. பாரம்பரியமா தந்தை மகன் உறவின்படி பரம்பரையா சில குடும்பங்கள் இதுக்கு உரிமை பெற்றவங்களா இருந்தாங்கன்னு வரலாறு சொல்லுது. நீதி கட்சி கொண்டு வந்த 1925 அறநிலையத்துறை சட்டம் அர்ச்சகரை நியமிக்கிற உரிமைய அறங்காவலர்களுக்கு கொடுத்துச்சு. ஆனா அது பரம்பரை அர்ச்சகர்கள் உரிமையில கை வைக்கல. 1969 வருஷம் தாழ்த்தப்பட்ட மக்களோட பொருளாதார வளர்ச்சி, கல்வி முன்னேற்றத்தை ஆய்வு செய்யறதுக்காக அமைக்கப்பட்ட குழுவும் பரம்பரை அர்ச்சகர் உரிமையை நீக்க அரசுக்கு பரிந்துரை செஞ்சது. 1971 வருஷம் திமுக ஆட்சி பெரியாரோட கொள்கையை ஏத்து இந்த பரம்பரை முன்னுரிமையை நீக்கி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. இதை எதிர்த்து 10 அர்ச்சகர்களும் 2 மடாதிபதிகளும் உச்சநீதிமன்றத்துல ரிட் மனுக்களை தாக்கல் செஞ்சாங்க. 1972 ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட சேஷம்மாள் வழக்குல உச்சநீதிமன்றமும் ஆகமங்களின்படி அதிகாரமில்லாத இனத்தவர்களை நியமிக்கிறது இந்திய அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிற மத வழிபாட்டு உரிமையை மீறுறதா இருக்குதுன்னு தீர்ப்பளிச்சுது. தமிழக அரசு இந்த தீர்ப்புக்கு பாதகம் இல்லாம அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக முடியுங்கிற முயற்சியில மீண்டும் குதிச்சுது. உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் அரசியல் அமைப்பு சட்டத்தையும் அனுசரிச்சு ஜாதி பேதம் இல்லாம அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்கிற சீர்திருத்த முயற்சியில அரசு இறங்குச்சு. இதுல திமுக அதிமுகங்கிற பாகுபாடு இல்லாம தொடர் முயற்சிகள் நடந்தது. நீதிபதி மகாராஜன் தலைமையில அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் அமைச்ச குழு மாணவர்களுக்கு அர்ச்சகர் பயிற்சி கொடுத்து அர்ச்சகர்களா அவங்கள நியமனம் செஞ்ச பரிந்துரை செஞ்சாங்க. இந்த போராட்டம் சட்ட போராட்டமா சமூக தளத்துல நடந்துகிட்டு இருந்த நிலையில கடந்த திமுக ஆட்சியில 2006 வருஷம் மே 23 அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலான்னு அரசாணை வெளியிடப்பட்டுச்சு. அதோட அடிப்படையில 69% இடஒதுக்கீட்டுல பிராமணர்கள் உள்பட தமிழகத்தோட அனைத்து ஜாதியை சேர்ந்தவங்களும் சைவ வைணவ ஆகம பயிற்சிகளை பெற்றாங்க. மதுரை சிவாச்சாரியார்கள் சங்கத்தோட சார்பா மீண்டும் உச்சநீதிமன்றத்துல எதிர் வழக்கு போடப்பட்டது. அர்ச்சகர்களோட அமைப்பு ஒரு வாதியா சேர்ந்து அவங்க தரப்பு வாதத்தை வச்சாங்க. அந்த வழக்கு இத்தனை ஆண்டு காலம் நடந்து 2015 வருஷத்தோட கடைசியில தான் இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பு 2 தரப்புலையும் பல குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் இது சரியான தீர்ப்பு தான்னு 2 தரப்பு தலைவர்களும் வரவேற்கிறாங்க. முதல்ல இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற குறளுக்கு ஒப்ப வந்த தீர்ப்பு இது. அந்தந்த கோவில்களுக்குரிய ஆகம விதிப்படி செய்ய வேண்டும், இவ்வளவுதானே தவிர இதில் ஜாதி அடிப்படையோ பிறவி அடிப்படையோ பாரம்பரிய முறைக்கோ இடமில்லை என்பதை ஏற்று தெளிவாகவே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அர்ச்சகர் நியமனம் குறித்த இந்த தீர்ப்பு இன்னும் தெளிவா இருந்திருக்கலாங்கிற உணர்வும் வெளிப்படுது. அது தீர்ப்பே ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்கு. அது தெளிவாக ஒன்றும் சொல்லலை, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட காலமாக கோவில்களில் எவ்வாறு அர்ச்சகர்களை நியமித்து வந்தார்களோ அந்த நடைமுறையை கைவிட்டுவிடக்கூடாது என்பதிலே கவனமாக உச்சநீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மறைமுகமாக குறிப்பிட்ட ஒரு சமூக பிரிவினர் மட்டுமே அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட வேண்டும் என்று கூறுவதாகத்தான் அதற்கு பொருள். இவ்வளவு குழப்பத்துக்கு இடையிலும் தீர்ப்பு யார் பக்கம்னு தீர்மானிக்க யார் வென்றார்கள்னு விவாதம் செய்யறதுக்கு மாறா இந்த தீர்ப்பை பயன்படுத்தி அர்ச்சக மாணவர்களை பணி நியமனம் செய்ய வேணுங்கிற குரலும் ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போது நாம் சொல்லுகிற செய்தி என்னென்றால், இந்த நீதிமன்ற உத்தரவு யாருக்கு சாதகமாக இருக்கிறது என்று விவாதித்து கொண்டிருப்பதை விட நாம் அதை ஏன் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதுதான். இதுக்கு மத்தியில இந்த நீண்ட சட்ட போராட்டம் கலைப்ப கொடுக்கறதாகவும் தனக்கு நீதி கிடைக்கலன்னும் தான் பெற்ற தீட்சையையும் தான் அணிந்திருந்த ருத்ராட்சத்தையும் வேண்டான்னு சொல்லி தன்னோட அர்ச்சகர் கோலத்தையே கலைச்சிட்டு
இன்னொரு போராட்டத்துல இறங்கியிருக்காரு அர்ச்சகர் பயிற்சி பெற்ற அரங்கநாதன். எல்லாரையும் நம்பி தானே இருக்கோம், நீதிமன்றத்தை நம்புறவங்க, அரசை நம்பணும். ஆனால் இன்னைக்கு எல்லாமே என்னை கைவிட்டாங்களே. இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துலையும் சரி, அரசு எல்லாருமே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தோம், இன்னைக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றது. ஆனால் இன்னைக்கு எல்லாமே நடுத்தரில். இன்னைக்கு வாழ்க்கையே ரொம்ப இத்தனை வருஷம் போராட்டம், 8 வருஷமா போராடிட்டு இருக்கோம் தொடர்ச்சியா. இன்னைக்கு நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. உண்மையான பக்தி உள்ளவங்க இப்படி செய்ய மாட்டாங்க. அரங்கநாதன் செய்யறத ஏத்துக்க முடியாது, இது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்றாரு ஹெச் ராஜா. எனக்கு சாப்பிட சோத்துக்கு இல்லைன்னா கூட என் பகவானை பட்டினி போட மாட்டேன்னு நினைக்கிறவன் தாங்க அர்ச்சகர். அந்த உணர்வு இல்லாதவன் ஏதோ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து அவன் அர்ச்சகர் ஆக முடியுமா? அது இன்றைக்கி வெளுத்து போச்சே. அது எப்படி ஒருத்தன் அர்ச்சகர் பயிற்சி பெற்றவன் ஈவேரா சிலைக்கு மாலை போடுவான், கழுத்தில் போட்டு ருத்ராட்சத்தை எப்படி கீழே இறக்கி போடுவான்? பாவி. இந்த ருத்ராட்ச மாலையை கீழே போட்டதனாலேயும் பெரியார் சிலைக்கு மாலை போட்டதனாலேயும் மட்டும்தான் அவர்கள் அர்ச்சகர்கள் ஆகக்கூடாது என்றால், அந்த போராட்டத்தில் அந்த நாடில் அன்றைக்கு கலந்து கொள்ளாத மற்றவர்களை ஆக்கலாம் இல்லையா? இப்படி சர்ச்சைகளும் குழப்பமும் கலகமும் நீடிக்கிற இந்த பிரச்சனைக்கு தீர்வுதான் என்ன? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாமா கூடாதா? பதிலளிக்கப்படாத நீண்டகால கேள்விக்கு பதில்கள் இருக்கா?